Dear 10th standard students, 5th chapter coordinate geometry example sum 5.33 இது ஒரு important 2 mark sum. ரெண்டு straight line கொடுத்துட்டு அது perpendicular அப்படின்னு நம்மள நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க சொல்யூஷன். இதுல straight line கொடுத்துட்டாங்கன்னா நம்ம parallel இருந்தாலும் perpendicular இருந்தாலும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்லோப் ஃபார்முலா தான் அங்க யூஸ் பண்ண போறோம். ஸ்லோப் ஃபார்முலா என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்ப ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோமோ அதை எழுதிக்கணும். த ஸ்லோப் ஆஃப் straight line எதுக்கு கண்டுபிடிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் x minus 2y plus 3 equal to 0. இப்ப ரெண்டு straight line இருக்கிறதுனால இந்த straight line நம்ம எதா எடுத்துக்க போறோம்? m1 equal to என்ன ஃபார்முலா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xனா இந்த x-க்கு முன்னால இருக்கக்கூடிய நம்பர். இங்க வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்கல. அப்படி கொடுக்கலனாலும் என்ன இருக்கதா அர்த்தம்? இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். இப்ப ஃபார்முலால என்ன இருக்கு? மைனஸ் 1 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறது ஒய்க்கு முன்னால உள்ள நம்பர். இந்த சிம்பலோட எடுத்துக்கோங்க. என்ன சிம்பல் இருக்கு? மைனஸ் 2. இப்ப பாருங்க இந்த மைனஸையும் என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிட்டு நமக்கு m1 என்ன கிடைச்சிச்சு? 1/2. அடுத்து the slope of straight line 6x plus 3y plus 8 equal to 0. அதே ஃபார்முலா தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம m2வா எடுத்துக்குவோம். m2 equal to மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுக்கு முன்னால உள்ள நம்பர். ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் 6 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்னா ஒய்க்கு முன்னால இருக்கக்கூடிய நம்பர். அப்ப 3. இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6. நமக்கு என்ன கிடைச்சிச்சு? மைனஸ் 2/1 கிடைச்சிச்சு. இப்ப டினாமினேட்டர்ல 1 இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது? மதிப்பு இல்லை. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மைனஸ் 2. அப்ப ஸ்லோப் m2 என்ன கிடைச்சிச்சு? மைனஸ் 2. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பெர்பெண்டிகுலர்னா என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப் m1ஐயும் m2ஐயும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1 வந்துச்சுன்னா அது என்னது? பெர்பெண்டிகுலர். மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸ்லோப் m1 இன்ட்டு m2 இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரணும்? மைனஸ் 1 வரணும். அப்படி வந்தா அது பெர்பெண்டிகுலர். ஸ்லோப் m1 என்ன கண்டுபிடிச்சோம்? 1/2 இன்ட்டு ஸ்லோப் m2 என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 2. இப்ப பாருங்க இந்த 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 1. இங்க 1 தான் வரும். அப்ப 1 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 தான் வரும். என்ன 1? மைனஸ் 1. அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? மைனஸ் 1 கிடைச்சிருக்கு. அப்போ என்ன எழுதணும்? hence the given straight lines are perpendicular. ஃபார்முலாவுக்குலாம் இது மாதிரி பாக்ஸ் போட்டுருங்கப்பா. அப்ப நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.